வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம், வணக்கம் டாக்டர். கிட்டத்தட்ட கரூர் சம்பவம் நடந்து 285 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சராக விஜய் வந்து மறுபடியும் கரூருக்கு போயிருக்கிறாரு. எல்லாருமே வந்து அவர் கருப்பு கருப்புல ட்ரெஸ்லலாம் போனோனே பாவ மன்னிப்பு கேட்க போறாரு அப்படின்னு தான் நெனச்சாங்க. ஆனா, அது ஒரு பிரச்சார மேடையாக மீண்டும் மாறியது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அ உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்ன? என்ன எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா? இல்ல அதுக்கு நேர்மாறா? இல்ல எதிர்பார்க்கலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. நான் வீட்ல கூட உள்ள அந்த ஆடியோவ கேட்டுட்டு இருந்தப்ப, அத தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. வாந்தி வர்ற மாரி இருக்குன்னு சொன்னேன். இந்த வார்த்தைய நான் அப்படியே சொன்னேன். ஏன்னா, எனக்கு இப்படி ஒரு மனிதன் இருக்கான்றதெல்லாம் தாண்டி, இவரை இந்த தமிழ்நாடு நம்ம எவ்வளோ பேசியிருக்கிறோம். இது பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கு. டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. தமிழ்நாட்டை நினைத்து நம்ம என்ன பெரியார் மன்னன்லாம் 5 வருஷம் பீத்திட்டு இருந்தோம். எச் ராஜாவெல்லாம் நம்ம திட்டினோம், அடிச்சோம். அடிச்சோம் இன் த சென்ஸ் கொள்கைகளால. பாஜக, அண்ணாமலை இது பண்ணோம். ரஜினி வர்றாருன்ன உடனே ஆன்மீக அரசியல்னு நேர்மையா ஒரு மனுஷன் சொல்லிட்டு வ வ சொ அ சொல்லிட்டு வந்தாரு. தான் ரைட் விங்ன்னு அவர நம்ம இது பண்ணோம். இது பெரியார் மண்ணு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னுலாம் சொன்னோம். இவ்வளவு கேலி கூத்தாக உலகமே சிரிக்கிற அளவு ஒரு முதலமைச்சரை இந்த மண்ணுல இருக்கிற 30% மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்ன்றத இன்னமும் அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு மனநிலை தான் இவர் ஒவ்வொரு முறை இவர் பேசும்போது இவர் தான் பத்திரிகையாளர்களை பார்க்காதனால ஏதோ ஒரு பக்கம் அந்நிய தேசத்துல வாழ்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எங்கேயாவது போய் பேசும்போது தானே ஸ்கிரிப்டோட வர்றாரு. அப்ப பேசும்போது அது ஒரு 4-5 நாள் செய்தி ஆகும்போது தான் இப்படி ஒருத்தர் நமக்கு முதலமைச்சரா இருக்காருன்றதே உணர முடியுது. அது மிகப்பெரிய ஒரு அருவருப்பை தான் கொடுக்குது. அதுவும் அவருடைய உடல் மொழி, அவள் அவர் அவருக்கு எழுதி கொடுப்பவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள், அதுக்கு அவரு கொடுக்கிற பாஸ்டுகள், வாயில வந்துருங்கிற டேஷ்ங்கிறது அருவருப்பான ஒரு சின்ன பையன் பக்கத்து வீட்டுல பேசினா கூட, "டேய் இப்படிலாம் பேசக்கூடாது. ரொம்ப அசிங்கம். உருப்படாத பசங்க தான் அப்படி பேசுவாங்கன்னு" நம்ம என்னெல்லாம் திட்டுவோமோ, அதையெல்லாம் ஒரு முதல்வர், அதுவும் இப்ப பெரிய குழந்தைகள் ஃபாலோயர் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார் அல்லது இருக்கிற ஒருத்தர் பேசும்போது, தமிழ்நாடு எங்க இருந்து எங்க வாட் அ ஃபால் ஃபார் தமிழ்நாடுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு உச்சகட்ட வேதனையாக இருக்கிறதே தவிர, அந்த பேச்சுல என்ன அவர் கருத்து சொல்றாருன்னு பார்க்கலாம். அதுல ஒண்ணும் இல்ல. அது முழுக்க முழுக்க ஒரு அது அது அதை போய் நம்ம நோண்டுனோம்னா வாந்திய கிளறி என்ன சாப்பிட்டான்னு பாக்குற மாதிரியான ஒரு அருவருப்பான வேலையா தான் நான் பாக்குறேன். எப்பவுமே திமுக எதிர்ப்பு பேசக்கூடியவர் தான். ஆனா, இப்போ வந்து அதை இன்னும் மேலும் கூர்மைப்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஒரு பக்கம் வந்து போலீஸ் திமுகவுடைய டைரக்ஷன்ஸ்னால என்ன வந்து கார்னர் பண்ணணும்னு நம்பி நாடகமாடி என்ன ஏமாத்திட்டாங்க. அதனால ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து அரசு வேலை குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சரிகட்ட அ முயற்சி பண்றாரு. இதற்கு பிரதிபலமாக நீங்க வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு திமுகவ அடிக்கணும். அடிச்சு வச்சு செய்யணும் அப்படிங்கிறதையும் அந்த மேடையில வந்து அவர் வந்து பதிவு பண்றாரு. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? இது அவருடைய படத்துல எல்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த அழுகுற மாதிரி நடிகர் இப்படி எச்சிய தொட்டு இப்படி பண்ணிட்டேன்னு அழுவார்ல. ஒரு கேவலமான பாடி லாங்குவேஜோட ஒரு அழுகுற மாதிரி பண்ணுவார் நீங்க அவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது. அதனுடைய இன்னொரு அரசியல் பரிணாம வளர்ச்சியா தான் அந்த மேடை பேச்ச நான் பார்க்கிறேன். நீங்க கொஞ்சம் கூட கரூரில் மக்கள் இறந்தபோது நீங்க எப்படி ஓடுனீங்கன்றத உலகமே பார்த்துச்சு. நீங்க எவ்வளவு லேட்டா வந்தீங்கன்றத உலகமே பார்த்துச்சு. புசி ஆனந்த் நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு தெளிவா மத்தியானம் தான் வருவீங்கன்னு பேட்டி குடுத்ததை உலகமே பார்த்துச்சு. போலீஸ் கிட்ட நீங்க வர்றதுக்கான டைம் என்னங்கிறத அனுமதி வாங்குனத அந்த லெட்டர உலகமே பார்த்துச்சு. நீங்க லைட் ஆஃப் பண்ணி விளையாடுனத உலகமே பார்த்துச்சு. அப்ப இருந்த அதிகாரிகள், அப்ப இருந்த ஒரு ஐஏஎஸ் உட்பட அது என்ன நடந்துச்சுங்கிற விளக்கத்தை ரொம்ப தெளிவாக குடுத்தாங்க. நீங்க நீங்க லேட்டா வந்தது, போலீஸ் உங்கள அங்கேயே வண்டிய நிறுத்த சொன்னது, இது எல்லாருமே போலீஸும் பதிவு பண்ணியிருக்கிறது. செந்தில் பாலாஜி இதெல்லாம் தாண்டி அழகாக ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக ஒரு பாமரருக்கும் புரியிற மாரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அந்த கூட்ட நெரிசலுக்கு அப்புறம் அவ்வளவு செருப்பு பார்த்தீங்களே, ஒரு தண்ணி பாட்டிலாவது பார்த்தீங்களா? அப்படின்னு ஒரு ஒரு ரொம்ப லாஜிக்கலான கேள்வி கேட்டாரு. ஏன்னா நீங்க எந்த அரசியல் கட்சி கூட்டம் நடந்தாலும், அந்த கூட்டம் கலைந்த பின் அங்க நீங்க தண்ணி பாட்டில பார்க்கலாம். ஏன்னா அது அதிமுகவா இருந்தாலும், நாம் தமிழரா இருந்தாலும், திமுகவா இருந்தாலும், முதல்ல அந்த மக்களுக்கு தண்ணி குடுக்க வேண்டியதுங்கிறது ஒரு முக்கியமான அந்த கூட்டம் நடத்துபவர்களின் பொறுப்பு. இப்ப அரசு லைசென்ஸ் தான் நமக்கு குடுக்கும். அந்த வண்டிய பாதுகாப்பா ஓட்ட வேண்டியது என்னுடைய கடமை.
இல்லையா? நான் வண்டிய ஓட்டி இடிச்சுப்புட்டு, அரசு தானே எனக்கு லைசென்ஸ் குடுத்துச்சு. நான் அரசு மேல பழி போட்டா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதே போல தான் விஜய் தான கூட்டத்துக்கு இவங்க அனுமதி குடுத்தாங்க. இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் காரணம் இல்லைன்னு கை கழுவுவதும் ஒரு கேவலமான ஒரு எஸ்கேபிசம், ஒரு அருவருப்பான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். இதெல்லாம் இந்த லாஜிக் எல்லாம் தாண்டி வழக்கும் சிபிஐல இருக்கு. நீங்க தான் சிபிஐக்கு போனீங்க. சிபிஐல இருக்கும் பொழுது, ஏதோ கன்க்ளூசிவா நீங்களும் ஆதவர்ஜினாவும் பேசுவதையும், அதை சிபிஐயும் பாஜகவும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதும், உங்களுக்குள்ள நீங்க அந்த கையாட்டிக்கிட்டு வந்தீங்கல்ல டெல்லியில, அந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு ஏன் நீங்க அவ்வளவு சந்தோஷமா வந்தீங்கன்றதுக்கான பதில்கள் தான் இன்னைக்கு உங்களுடைய ஆணவத்திலயும், திமிர்லயும் கிடைக்குது. எனக்கு என்ன இதுல ரொம்ப அருவருப்பான விஷயம்னா, தன்னால் ஏற்பட்ட ஒரு விபத்து. அத அட்லீஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு தவறு தன்னால நடந்துருச்சுன்னா, அது நமக்கு ஒரு அசூசைய குடுக்கும். இப்ப நம்மளே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, அதுல இருந்து அதை நம்ம மறக்க நினைப்போம். அந்த பக்கம் திரும்ப மாட்டோம். ஆனால் அதை திரும்பி பார்த்து, அதை அரவணைத்து, அதை தனக்கு சாதகமாக எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ, அந்த மரணங்களை எல்லாம் தனக்குரியதாக, தனக்கு சாதகமாக ஆக்கிக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அத நெனச்சாலே எனக்கு தமிழ்நாட்டின் வருங்காலத்த நெனச்சு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. எவ்வளவு மோசமான ஒரு மனிதனிடம் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியோ, எம்பத்தின்னு சொல்லுவாங்கல்ல, சிம்பத்தி விடுங்க, இரக்கத்த விடுங்க. எம்பத்தியோ இல்லாத ஒரு மனிதனை இந்த மக்கள் எங்க அண்ணன், எங்க தம்பி, இன்னொரு லேடிலாம் நேத்து என்னமோ மச்சாண்டாரு, வாங்க மச்சாண்டாருன்னு கூப்பிடுது. அதெல்லாம் என்ன மனநிலையில இருக்குன்னே எனக்கு புரியல. இவங்க எல்லாம் வச்சு கொண்டாடுவதும், சிலாகிப்பதும் மிக 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 ஒரு 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 ராஜநாகத்த இவங்க ஏதோ பொம்மேரியன் நாயின்னு நினைச்சு வீட்ல வளர்ப்பது எவ்வளவு அபத்தமோ, விஜய் வீட்டில் ஒருவர்ன்னு இவங்க நினைச்சு பேசுவதும் அபத்தம்ங்கிறத இவர்கள் விரைவில் புரிந்து கொள்வாருங்கன்னு தான் விஜயனோட அந்த ரிமோர்ஸ்லெஸ் குற்ற உணர்ச்சியற்ற அந்த நாடகத்துல எனக்கு தெரிஞ்சுச்சு. எனக்கு மிகவும் பயம் கொடுத்த ஒரு பேச்சா தான் அது இருந்துச்சு. ஓகே. இவர் கட்சி கூட்டத்துல இவங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதத்துல 41 பேருடைய உயிர் போயிடுது. இன்னைக்கு இவர் முதலமைச்சரா அவங்களுக்கு நான் அரசு வேலை குடுக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சு நேத்து தற்காலிக பணிக்கான ஆணைகளை அவர் குடுக்குறாரு. இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை குடுக்கறனால, நியாயமா இந்த வேலைகள் கிடைக்க வேண்டிய எத்தனையோ லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பேரலலா வந்திருக்கு. இந்த அரசு வேலை குடுப்பத நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அரசு வேலை கொடுப்பதுங்கிறது தாவேகாவினுடைய பொறுப்பை தட்டி கழிப்பது. விஜய் வேற, தாவேகான்றது டிவிகேங்கிறது வேற என்டைட்டி. தமிழ்நாடு கவர்மெண்ட்ங்கிறது வேற என்டைட்டி. இப்ப நீங்க டிவிகேவோட தப்ப அரசு வேலை கொடுப்பதன் மூலமா நிவர்த்தி செய்யறதுனால என்ன பண்றீங்க? டிவிகேவினுடைய தப்ப அரசு தலையில கட்டுறீங்க. அப்ப அந்த டைம்ல அரசு யார் இருந்தா? டிஎம்கே. அப்ப இது அரசினுடைய தவறாக பதிய வைப்பதற்கான தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே இது பதிய வைப்பதற்கான வரலாற்றில் பதிய வைப்பதற்கான ஒரு கேவலமான முயற்சியாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுவுமே வழக்கு நிலுவையில் இருக்கும்போது செய்வதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதை வழக்கம் போல திருமாவளவன் போன்றவர்கள் வரவேற்பதும், அதற்கு இட்டுக்கட்டுவதும் ரொம்ப பார்க்கவே ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் மேல இந்த காங்கிரஸ்ல இருக்கிற தாவேக ஆதரவாளர்களின் சில பேரின் பதிவு நேத்து பார்க்க முடிஞ்சுச்சு. எஸ்சி ஆணையம் ஒரு பரிந்துரை கொடுத்தது. அதில் இறந்தவர்கள் 15 பேர் இருப்பதனால நடந்தது அரசின் தவறு, நிர்வாக தவறுனால அவர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னதுனால இன்றைக்கு தாவேக அரசு வேலை கொடுப்பது. முதல்ல அது பரிந்துரை. அது சரியா தப்பா அது விசாரணை இல்ல. ஒரு ஆணையம் வருது, இறந்தவர்களை பார்த்துட்டு வேலை கொடுக்குன்னு சொல்லுது. அது ஒரு பரிந்துரை. நீங்க எல்லா பரிந்துரையும் நிறைவேத்துறீங்களா? இன்னொன்னு வழக்கு நிலுவையில இருக்கு. உங்க மேல தப்பா, அரசு மேல தப்பா, யார் மேல தப்புன்றது இன்னுமே தான் தெரிய வருங்கிற பட்சத்துல, நீங்க ஆல்ரெடி அரசு வேலை கொடுப்பதன் மூலமா நான் ஒண்ணும் பண்ணலப்பா, அவன் தான் தப்பு, அவன் தான் அதனாலதான் அரசு வேலை கொடுக்குறேன்னு தட்டி கழிக்க பாக்குறீங்க. இதுல இன்னொரு ஐயக்கத்தனமும் இருக்கு. நீங்க தானே அந்த அந்த குடும்பத்தை வாழ்நாள் முழுவதும் தத்தெடுத்துக்கிறேன் நீங்க. உங்களால் உலக கோடீஸ்வரர் உங்களால் தத்தெடுத்துக் கொள்ளப்பட்ட குடும்பங்களுக்கு எதுக்கு அரசு வேலை? இப்ப யாரை ஏமாத்த பாக்குறீங்க? அப்ப வழக்கம் போல நீங்க எப்படி சம்பளம் கொடுக்க முடியாம ஜெகதீஷ் பழனிசாமி அரசு அதிகாரி ஆக்குவீங்களோ, உங்க ஜோசியரை எப்படி அரசு அதிகாரி ஆக்குவீங்களோ, இந்த மக்களையும் நீங்க தத்தெடுத்துக்க முடியாம அல்லது காசு கொடுக்க முடியாம அரசு அரசு வேலை கொடுத்துருங்க. அதாவது ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு ஒரு பழமொழி இருக்கும். இவரு சொல்லிதான் எனக்கு அப்படி ஒரு பழமொழி இருக்குன்னு தெரியும். அதை இன்றைக்கு அரசு அணையாகவே ஜீவோ போட்டாலும் விஜய் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒட்டுமொத்தமாக அரசு என்பது ஏதோ தன் வீட்டுக்கு பட்ஜெட் போடுறது மாதிரி தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள், தனக்கு தனக்கு வேலை செய்பவர்கள், தான் யாருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுமோ, தன்னுடைய மேனேஜரு, மேக்கப் மேனு, ட்ரெஸ் தைக்கிறவன், செருப்பு தைக்கிறவன் எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுத்து இவர் அரசு இயந்திரத்துக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது இதெல்லாம் இதெல்லாம் ஊழல் இல்லாம என்னன்னு எனக்கு புரியல.
ஓகே. ஆ இப்ப டிவிகேவோட மேனிஃபெஸ்டோல இந்த மாதிரி அரசு வேலை நாங்க ஆட்சிக்கு வந்தா குடுப்போம்ன்னு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. இன்னைக்கு விஜய் சிஎம் ஆகியிருக்கிறதுனால அரசு வேலை குடுக்குறாரு. ஒருவேளை அவர் இந்த தேர்தல்ல வந்து சிஎம் ஆகலைன்னா, இத செஞ்சிருப்பாரா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. 2வது இதே போன்று விஜய்யோடைய மற்ற கூட்டங்கள்ல இறந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிவாரணம் குடுப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி. இனி வரும் காலங்கள்ல இத ஒரு பிரசிடென்ட்டா பார்த்து, நாளைக்கு வந்து இது போன்ற துயர சம்பவங்கள் எங்க நடந்தாலும், அதுக்கு அரசியல் கட்சிகள் காரணமாக இருந்தா கூட, அரசு வேலை குடுக்கணும் அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து கோரிக்கை வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க? இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே பல நபர்கள் வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் இது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒண்ணும் இல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க இது மட்டும் இல்ல. தாவேகா தமிழ்நாட்டில் பல தவறான முன்னுதாரணங்களை காட்டிவிட்டு அல்லது வைத்துவிட்டு தான் போகப்போகுது. நீங்க இவ்ளோ பெரிய விஷயத்த விடுங்க. ஒரு அமைச்சர் கிளாஸ்ல போயி ஒரு குழந்தையை, "நீ இதுல பேசு, அதுல பேசுன்னு" ரெக்கார்ட் செஞ்சு எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? இப்போ ஸ்கூல்ல யாராவது குழந்தைய கூட அப்படி பண்ணக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஸ்கூல்ல ரேங்க ஒழிக்கணும்னு சொல்லி ரேங்க இப்ப ஒழிச்சுட்டு கிரேடு கொண்டு வராங்க. இதெல்லாம் இருக்கும்பொழுது ஒரு ரெக்கார்டுனா முதல்ல குழந்தையோட முகத்தோட ஒரு வீடியோவ அந்த குழந்தை இப்படி கைய கட்டி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தவிக்கிறத ஒரு வீடியோவா போடலாமா? அப்ப இது நீங்க எப்படி ஒரு தவறான முன்னுதாரணம்ன்றது ஏன்னா ஆட்சி செய்ய தெரியாதவர்கள் ஆட்சிக்கு வரும்போது எல்லாமே தவறான முன்னுதாரணங்களா தான் இருக்கும். அப்படிதான் இந்த கரூர் விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. கள்ளச்சாராய சாவுக்கு எதுக்கு அரசு காசு குடுக்குது, அரசு காசு குடுக்குதுன்னு கேட்ட முட்டாள்கள் வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அது அரசின் தவறு. அது அரசினுடைய போலீஸ் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறுச்சு. அதனால அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சாங்க, இறந்தாங்க. இது அரசு இப்ப வந்து பொறுப்பேற்று இருக்குது. இதுக்கு எப்படி பொறுப்பேற்க முடியும்? நீ லேட்டா வந்ததுக்கு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? நீ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டதுக்கு எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்ப இதெல்லாம் எல்லாமே செஞ்சு இந்த அடுத்த 5 வருஷத்துல விஜய் செய்ய போகும் எல்லாமே இந்த சேலத்துல வந்து தனியாருக்கு விட்டுருக்காங்க தண்ணிய. இது வந்து மிகப்பெரிய ஆபத்துன்னு பல பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. இப்ப மீண்டும் இவங்க வந்த உடனே சேலத்துக்கு கொண்டு வராங்க. அப்ப இது மாதிரியான ஏகப்பட்ட அன்டூயிங் இந்த கண்ட்ரோல் இசட்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? கம்ப்யூட்டர்ல நீங்க ஏதாவது டைப் பண்ணிட்டீங்கன்னா, கண்ட்ரோல் இசட் குடுத்தீங்கன்னா பின்னாடியே போகும். அது போல திராவிட மாடல் ஆட்சியில செஞ்ச நல்ல திட்டங்கள், நல்ல கொள்கைகள், நல்ல முன்னுதாரணங்கள், தமிழ்நாட்டுக்கான நற்பெயர்கள், தமிழ்நாட்டுடைய ரேங்கிங் எல்லாத்தையுமே விஜய் வந்து ஜாலியா எப்படி லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டாரோ, அது போல கண்ட்ரோல் ஜின்னு குடுத்து அன்டூ பண்ணிக்கிட்டே போய், அத வந்து கேவலத்தால நிரப்பி விட்டு தான் இந்த ஆட்சியை விட்டு போவார்ன்றதுல மாற்று கருத்தே இல்ல. இது வந்து அ தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடா தான் நம்ம பார்க்க வேண்டியது. "ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஏன் சார் ஸ்வீட் செய்றீங்க?" அப்படின்னு கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் வைக்கிற ஒரு மேடையில வந்து அவர் கேட்டாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா நேத்து கரூர்ல பேசும்பொழுது, "கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு நான் ஒரு நினைவு சின்னம் அமைக்கப் போறேன். இது வந்து வருங்கால தலைமுறைக்கு இது போன்ற சூழ்ச்சியில இவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத கான்ஸ்டன்ட்டா ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு நினைவுபடுத்திட்டு இருக்கோம்." அப்படின்னு ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நினைவு சின்னத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? நினைவு சின்னம் வைக்கட்டும். இவர் என்ன வைக்க போறாருன்னு தெரியல. ஆனால் திருப்பி திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது, திமுகவிடம் நான் வைக்கிற முதல் கோரிக்கை, ஒருத்தன் இப்ப வந்து புறமுதுகு காட்டி ஓடுற மாதிரியான நினைவு சின்னத்தை நேத்து சொன்னாரு. முன்னாள் அமைச்சர் வந்து ஒருத்தன் வந்து அவருடைய முதுக தான் நினைவு சின்னமா வைக்கணும். அங்கிருந்து எப்படி ஓடுனாரு, அந்த நிகழ்வுக்கு சம்பந்தமே இல்லாத செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டு என் தொகுதி மக்கள்னு எப்படி ஓடி வேலை செஞ்சு அவங்கள காப்பாத்துனாங்க. முதல்வர் எப்படி ஓடி போய் பார்த்தாரு. துணை முதல்வர் எப்படி வேகமா வந்து பார்த்தாருங்கிறதெல்லாம் நினைவுபடுத்துற மாரி ஒரு சின்னத்த வைக்கணும். இல்லன்னா இப்படி வைக்கலாம். அந்த லைட் ஆஃப் பண்ணி அந்த அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் இந்த முகத்தை பார்த்துமா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு ஏன்னா பார்த்தா தெரியும்ல. சில சமயம் மோடியினுடைய முகத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். முகத்த பார்த்து ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னா சரி. ஆனா அந்த செயலும், அந்த முகத்தோரணையும், அந்த மக்களை பார்க்கிற அந்த பாங்கு இருக்குல்ல, நீங்க எல்லாம் என்ன காமெடி என்னடா நான் லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறேன், நீங்க எல்லாம் எப்படி கத்துறீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கரப்பாம்பூச்சியை வந்து ஒரு ஹிட் ஸ்ப்ரே பாக்குற மாதிரியான பார்வை அது. ஒரு ஹிட்டு மேல இருக்கும். அது எப்படி உயிர் இருந்தா எப்படி கரப்பாம்பூச்சியில பாக்குமோ, அது போல ஒரு மனிதன் பஸ்ல உட்கார்ந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டான்ல, அதை வந்து பெரிய நினைவு சின்னமாக வந்து நிச்சயமாக திமுக நீங்க பேனா வைக்கிறீங்களோ இல்லையோ, கரூர்ல அதை வைத்தாலே ஒழிய விஜய பாவம் பார்த்து விட்டீங்க பாத்தீங்களா? பாவம் பார்த்து எஃப்ஐஆர்ல பேரை சேர்க்காம விட்டீங்கல்ல. அரசியல் காரணங்களுக்காக பேரை சேர்க்காம விட்டீங்கல்ல. விசாரணை பண்ணிட்டு அப்புறம் தப்பு இருந்தா போட்டுக்கலாம்னு விட்டீங்கல்ல. அந்த பாவத்துக்காக
அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும்னா திமுக நிச்சயமாக அந்த நினைவு சின்னத்தை கரூரில் வைத்தே ஆக வேண்டும்ங்கிறத என்னுடைய ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஓகே. 5 நிமிஷம் நான் பேசுனதுக்கே வந்து கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க. சட்டமன்றத்துல வாய திறங்க சிஎம்ன்னு சொல்றாங்க. ஆனா வாய திறக்கறதுக்குள்ள வெளியில ஓடி போயிடுறாங்க. இனிமே சபாநாயகர்ட்ட சொல்லி சட்டமன்ற கதவுகள்லாம் பூட்டி வைக்கணும் போல் இருக்கு அப்படின்னு பேசுறாரு. இத எப்படி பார்க்கறது? ஆணவத்தின் உச்சத்தில் பேசக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த தோரணை இதெல்லாம் ரொம்ப ஆணவமா இருக்கு. ஒரே ஒரு தேர்தல் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அதுலயும் வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள கூட்டிட்டு போய் தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னமும் பேரலலா வந்து ஆட்சிய செக்யூர் பண்றதுக்கான குதிரை பேரங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது. இவ்ளோ ஆணவம் தேவையா? ஆணவம் எங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னா, பழசை மறப்பதுல வந்துருது. நீங்க தலைவாக்கு இப்படி கைய கட்டி ரவி பெர்னாண்டோட பேட்டி இருக்கு. எப்படி விஜயும் அவங்க அப்பாவும் அப்பாயின்மென்ட் கூட வாங்காம கொடநாட்டுல போய் வாசல்ல நின்னுட்டு அங்க இருக்கிற வாட்ச்மேன் பிஆர்ஓ ட்ட சொல்லி ரவி பெர்னாண்டுக்கு போன் பண்ணி மேடம்ட்ட ஒரு அப்பாயின்மென்ட் வாங்கி கொடுங்கன்னு கைய கட்டி நின்னதும், அங்கே அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதும் வரலாறு. அதற்கு பிறகு வீட்டுக்கு ஐயோ மேடம் ஜெயலலிதா மாரி ஒருத்தர் இல்ல அப்படின்னு வீடியோ போட்டதும் வரலாறு. அதெல்லாம் இருக்கு. அது போக சரி சமீபத்துல எடுத்துக்கங்க. அது கூட கொஞ்சம் வருஷம் ஆச்சு. கவர்னர் வீட்டுக்கு எப்படி ஓடுனீங்க? அசிங்கமா டெய்லி ரெக்கார்ட் நோட்டுக்கு கையெழுத்து வாங்குற படிக்காத பையன் மாதிரி இந்த ரெக்கார்ட் நோட்ல போய் ஹெச்ஓடி கையெழுத்து போட மாட்டேன்ட்டா டெய்லி போய் நிப்போம். காலேஜ் படிக்கிறப்ப சார் 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 போட்டுருங்க சார், அப்பா திட்டுவார் சார் ப்ளீஸ் சார்ன்னு தூக்கிட்டு ஓடுனீங்களா இல்லையா? அதுல ஒரு தடவை ஒரு லெட்டரை வேற கார்ல விட்டுட்டு மறந்து போய் வேற நின்னீங்க. ஒரு தடவை அசிங்கப்பட்டீங்க. உங்களுக்கு கொடுத்த கான்வாய திருப்பி வாங்கினாங்க. தமிழ்நாட்டுல எந்த முதல்வருக்காவது இப்படி எல்லாம் அசிங்கம் ஏற்பட்டு இருக்கிறதா? நாங்களும் தான் மைனாரிட்டி ஆட்சி நடத்துறோம். 96 எம்எல்ஏவோட கலைஞர் நடத்தினாரு. என்னைக்காவது நாங்க இப்படி அசிங்கப்பட்டோமா? கேவலப்பட்டு வெக்கம் இல்லாம ஏதோ நீங்க என்ன அப்ப மிச்ச இடத்துல எல்லாம் இத்தனை தொகுதியில உங்களை கொத்து புரட்டா போட்டாங்களே 30% மக்கள் உங்களுக்கு சால்னா ஊத்துனாங்க. மிச்சம் 60% மக்கள் தானே உங்களை ஓட விட்டாங்க. தெரு தெருவா ஓட விட்டாங்களே. சாயங்காலம் உணவுக்காக அலையும் இந்த சாப்பாடு போடுறப்ப அது மாதிரி உங்களை அலைய விட்டாங்களே கவர்னர் வீட்டுக்கு. அப்ப அந்த மக்கள் போட்டது கொத்து புரட்டாவா? நீங்க போட்டது கொத்து புரட்டாவா? ஜெயலலிதாவை கூட மக்கள் கொத்து புரட்டா போட்டிருக்காங்க. அது பெரிய இது கிடையாது. ஆனா இந்த மாதிரி யாரையுமே மக்கள் அலைய விட்டது இல்ல. முதலாக மக்கள் கேவலமாக அலைய விட்டது உங்களதான். 108 சீட்டு கொடுத்து ஒவ்வொருத்தரையா போய் 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 பாத்தீங்களே. ஒவ்வொருத்தரையா போய் எதற்குமே வராத விஜய் இப்ப கை தூக்குறப்ப வரல. நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு இந்த வெக்கமானம்லாம் வேணும். கை தூக்குறப்ப வரல. ஆனா ஆதரவு கேட்கிறப்ப ஒருத்தரா போய் கம்யூனிஸ்ட பாத்தீங்க, விசிக பாத்தீங்க, சூரிய கடைசனை பார்த்து கட்டி பிடிச்சீங்க. இன்னைக்கு கை தூக்குறப்ப ஏன் சார் நீங்க இல்ல? அப்ப இந்த ஆணவம் எல்லாம் என்னன்னா ஸ்டாலினையே கூட வீட்ல போய் பார்த்தாருல்ல இவரு. போய் ஆமா அது மரியாதை நிமித்தமா அது ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கு உடையெல்லாம் வந்து அப்புறம் நடிப்பு. சந்திச்சார்ல. அது ஜெயிச்சதுக்கு அப்புறமான நடிப்பு நான் நல்லவன் பாருங்க. முதல்ல இந்த சட்டசபையில வெளிநடப்புனா ஓடுறதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது முதல்ல ஒரு மடத்தனமான ஒரு விஷயம். இது ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலயும் வந்துச்சு. ஓடுறதுன்னா வெளிநடப்புனா என்னன்னா வெளியே போவாங்க, அதை மறுத்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு திருப்பி உள்ள வந்துருவாங்க. இதுதான் வெளிநடப்புன்றதே இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு தெரிய நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா சட்டசபை நிகழ்ச்சினா என்னென்ன வாழ்நாள்ல என்னைக்காவது பார்த்திருந்தா தானே தெரியும். இல்லைன்னா ஓடினாங்கன்ற வார்த்தையே நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒண்ணு. ரெண்டாவது பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னு ஓடினாங்களா? இது எவ்வளவு பெரிய பொய். பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு சொல்லு. நீ நீ அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி முகத்துக்கு நேராக எந்திரிச்சு துணை முதல்வர் அவர்கள் தைரியமா முன்னாள் துணை முதல்வர் அவர்கள் நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி எதுக்கு பயப்படுறேன்னு கேட்டார்ல. சொல்ல வேண்டியதானே சட்டசபையில. ஏன் அசிங்கப்பட்ட உட்கார்ந்து இருந்த ஆதவர்ஜனா விட்டு நாங்க பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னோம். எந்த பார்ட்டின்னு சொல்லேன்னு எதுக்கு பம்புனீங்க சட்டசபையில? யாரு ஓடுனா? யாரு நெளிஞ்சா? புல்லு போல யாரு நெளிஞ்சா? ஜெயலலிதா முன்னாடி நெளிஞ்ச மாதிரி நெளிஞ்சீங்களே உதயநிதி முன்னாடி. அப்ப பயந்தவர்கள் யாரு? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு புரியாதுங்கிறதுனால நீங்க வழக்கம் போல என்னென்னவோ பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி கருப்பு சட்டை போட்டு 200 நாள் நீங்க துக்கத்துல இருந்தீங்களா? சிங்கப்பூர்ல எங்கேயோ மலேசியாலயோ ஆடியோ லான்ச் குத்தாட்டம் போடலையா? இலவுக்கு அப்புறம் தானே குத்தாட்டம் போட்டீங்க. உலகத்திலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இலவு விசாரிச்சது நீங்க தானே. மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு இன்னைக்கு என்னமோ கருப்பு சட்டை போட்டு சரி அங்கேயாவது போய் உண்மையிலேயே ஒரு அக்கறையோட பண்ணுவீங்கன்னா அங்க போய் கடைசியில இடைத்தேர்தல்ல நீங்க ஓட்டு போடுங்கன்னு கடைசியில பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் தெரியுதுல்ல. இது மக்கள்ல மறந்துடுவாங்கன்ற நம்பிக்கை. இவ்வளவு டிஜிட்டல் ஊடகங்கள் இருக்கும்போது அந்த அந்த போட்டோ இன்னும் இருக்கு. உங்களை போல பயந்து கைய கட்டி எந்த நடிகரும் இப்ப விஸ்வரூபத்துக்கு கமலை விஸ்வரூபம் படத்தை தடை பண்ணாங்க. கமல் கெஞ்சின வீடியோ ஒண்ணு பார்க்க முடியுமா நம்ம? கமல் கைய கட்டி ஜெயலலிதா கிட்ட அம்மா அம்மா கெஞ்சின வீடியோ பார்க்க முடியுமா? இத்தனைக்கும் அவருடைய சொந்த படம். விஸ்வரூபம் சொந்த படம். நான் நாட்டை விட்டு போறேன்னு கூட சொன்னார். நான் அதை கிண்டல் பண்ணி ஒரு புத்தகம் கூட எழுதினேன், நாட்டை விட்டு போறேன்னு. ஆனா இப்படி ஒருத்தர் கெஞ்சின ஒரு மனிதர் இன்னைக்கு ஏதோ வீரம் மாதிரி பேசுறதும் இவரை ஹீரோவா கொண்டாடுவதும்
மக்கள் மறந்துட்டாங்க அல்லது உங்கள் மீதான அந்த ஒரு ஒரு கனவு பார்வையில உங்கள அப்படியே பெரிய இது மாரி பார்க்கறதுல இதெல்லாம் வந்து அவங்களுடைய பார்வைக்கு வராதுன்ற திமிரு தான் உங்கள இப்படி ஆட்டுவிக்குது. ரொம்ப திமிரா இருந்தவர்கள், பலமுறை ஜெயித்தவர்கள், இதைவிட மாபெரும் வெற்றியை பார்த்தவர்கள் தான் எப்படி போனார்கள் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டு வரலாறு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்கணும்னு அவருக்கு நினைவூட்டுறோம். ஆ, திமுக, அதிமுக கூட்டு களவாணிகள் அப்படின்னு நேத்து மேடையில அதையும் பேசுறாரு. ஆ, நேரடியா வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சிறுமைப்படுத்துற மாரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜிய ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி பேசுறாரு. ஓடு, 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 ஓடு அப்படின்னு பாட்டெல்லாம் வேற பாடுறாரு. ஆ, கடைசியா சவாலும் விடுறாரு. தைரியம் இருந்தா இடைத்தேர்தல்ல எங்கள ஜெயிச்சு காமிங்க பார்க்கலாம். தனியா நின்னு ஜெயிச்சு காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு சவாலும் விடுறாரு. ஸ்டாலின் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரோ இவர? ஸ்டாலின் நீங்க முதல்வர்னாலே மு.க. ஸ்டாலின் தானே. இப்ப நீங்க இவரே முதல்வரா பார்க்கல அப்படிங்கிறத எதுல இருந்து சொல்ல முடியும்னா, முதல்வர் படைப்பகத்துல முதல்வர தூக்குறது, நான் முதல்வன்ன்றத பேர மாத்துறதுக்கு இது பண்றது. ஏன்னா முதல்வர்னாலே அவர்தானா. விடியல் பயணம், மக்கள் விடியல் பயணம் அப்படிங்கிறது இப்ப விடியல தூக்கிட்டு மகளிர் பயணம்னா என்ன? மீன் விற்கப்படும். இந்த ஒரு படத்துல பார்த்திபன் சொல்லுவார்ல, மீன் விற்கப்படும். அப்புறம் என்ன மீன் விற்காம இதுவா வைக்கிற? விற்கப்படும்ன்ற மாரி மகளிர் பயணம்னு போர்டு போட்டிருக்கியா? அப்ப மத்த பஸ்ல எல்லாம் நீ வந்து மகளிர விட மாட்டியா? ஏறக்கூடாதுன்றியா? அப்ப உன் அறிவு எந்த எந்த லெவல்ல இருக்கு? விடியல்னா திமுக ஆட்சியோட போயிருச்சு. நம்ம ஆட்சியில இருக்குதானே அப்படிங்கிறதுக்கு காரண பெயரா வச்சிருக்கியா? மகளிர் பயணங்கிறது. இந்த மாரியான முதல்வர் என்றாலே இன்னும் மு.க. ஸ்டாலின் தான். நம்ம அந்த சேருக்கோ இதுக்கோ தகுதி இல்ல. ஏன்னா அவர் இருந்த போஸ்டர் அப்படி இல்ல. அவர் இருந்த கெத்து அப்படி இல்ல. முதல்வர் நீங்க ஒரு சேர்ல உட்கார்ந்தா உங்களுக்கு அந்த கெத்து வந்துருமா? அந்த சேருக்கு தான் உங்களுக்கு கெத்து வரும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கேஜிஎஃப்ல கூட டயலாக் வரும். பவர்ஃபுல் பீப்பிள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ்ன்னு. அப்படி கிடையாது. பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல். அதுதான் தளபதி. தளபதி என்று நீங்க நீங்க வந்து எம்எல்ஏன்றது அவருக்கு ஒரு பதவியா? இவனுங்களுக்கு அறிவே கிடையாது. எம்.கே. ஸ்டாலின்றது எவ்வளவு பெரிய தலைவர். அவருடைய வரலாறு என்ன? ஹி கேரிஸ் பவர் வித் ஹிம். அவருக்கு பவர்னால பவர் வர்றது கிடையாது. அது ஒரு சேரு. அங்க வந்து ஓபிஎஸ் கூட உட்கார்ந்து இருக்கிறாரு. ஓபிஎஸ் உட்கார்ந்த சேர் தானே. ஓபிஎஸ் வந்து எம்கேஎஸ் ஈக்குவலான ஆளுன்னு ஒத்துக்கலாமா? இன்னைக்கு நம்ம கூட கட்சியில சேர்ந்துட்டாருன்னா எம்கேஎஸ்க்கு ஈக்குவலா ஒத்துக்கலாமா? அப்ப யாரு வேண்டாலும் அதான் சொல்றோம்ல. கொடி ஒன்று பறப்பதற்கும், பறவை ஒன்று பறப்பதற்கும், குப்பை காத்துல அடிச்சு கோபுரத்துல போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. குப்பை தன்னை வந்து பறவையாக நினைச்சிட்டு ஆட்டம் போட்டுச்சுன்னா, காத்து நின்ன உடனே கீழே விழுந்துருங்கிறத நிச்சயமா சில குப்பைகள் உணரும் காலம் வந்து வெகு வெகு விரைவில் வரும். இன்றைக்கு மக்கள் ஒரு மோகத்துல இருக்கலாம். இந்த மதம் அபீன் போன்றதும்பாங்கல்ல. மக்களை வந்து மதம்ங்கிற அபீன்ல இருந்து காப்பாத்தின தமிழ்நாடு, சினிமாங்கிற அபீன்ல இருந்து காப்பாத்தாம விட்டுச்சுங்கிறதா நமக்கு காட்டுது. அந்த மோகமும் அந்த போதையும் தீர்ந்த பின் போதையோட இவங்களை ஒப்புறது ரொம்ப சிறப்பான விஷயமாக, பொருத்தமான விஷயமாக இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு மருந்து கொடுக்கிறவங்கன்றதுனால அந்த போதை தெளிந்த பின்ன எப்படி அந்த குழந்தைக்கு மருந்து கொடுத்தீங்களோ அது போல சில மக்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அந்த போதை இறங்கிய பின் 4 தடவை ஒன் பாத்ரூம் போனா போதை போயிடும். 4 தடவை வேர்த்துச்சுன்னா போதை போயிடும். உணர்வும் கொள்கையும் அப்படி கிடையாது. அது வந்து ரத்தத்துல கலந்தது. அது எப்பயுமே இருக்கும். திமுக காரனா தான் இருப்பான். ஆனா தாவேகா காரன் உங்க ஆட்சியை பார்த்தும் தாவேகா காரனாவே தான் இருப்பான்னு நீங்க நம்புனீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் கிடையாது. அவன் மாறுவான். மாறும்போது உங்களுக்கு பெரிய உங்களுடைய பாஷையில சொல்லணும்னா பெரிய ஆப்பு இருக்கு அப்படிங்கறத விஜய்க்கு வந்து நிச்சயமா உணர்வார். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி, நன்றி, நன்றி.